சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் முத்து இருந்துட்டு நீத்து கிட்ட போயிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ரவியோட பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து இருந்துட்டு திமிர வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மீறி வந்து என்ன உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களே ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீத்துவோட சேர்ந்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. பழியை தூக்கி நம்ம முத்து மேலே வந்து போட்டுறாங்க. ரவி இருந்துட்டு நேராக நீத்துவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ரவி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் அண்ணன் முத்து தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ரவி ரொம்பவே கோவப்பட்டு முத்துவை வந்து ஷர்ட்டை பிடிச்சி கேள்வியாக கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுற? உனக்கு கோவம் வரும்னு தெரியும். கோவத்தில் கண்ணு முன்னே உனக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திட்டு வந்திருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, ரவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு அந்த நீத்துவை நான் வான் பண்ணனே தவிர மற்றபடி நான் வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஏதோ அந்த நீத்து தான் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நின்றுக்கிட்டு, முத்து யார், நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்துனதுனால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.